Hi students, welcome to SIMAS classes. Question paper code 51322. April-May 2024 MA 3351 Transform and Partial Differential Equation. இந்த question paper நம்ம சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். இங்க இப்போ ஒவ்வொரு கொஸ்டினையும் நம்ம ஒவ்வொரு பார்ட்டா சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி 6th பார்ட்டா 15th கொஸ்டினை, 4th பார்ட்டா 14th கொஸ்டினை சால்வ் பண்ணிட்டோம். இப்போ 13th கொஸ்டினை இந்த வீடியோவில் ஃபுல்லாக சால்வ் பண்ண போகிறோம். அந்த ரெண்டு கொஸ்டினோட ஆன்சரோட லிங்க்கையும் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். இங்கே 13th கொஸ்டினை டீட்டெயில்டாக நம்ம வீடியோவாக பார்க்க போகிறோம். 13A. A uniform bar of the length 10 cm through which each close is insulated at its side. The ends are kept at zero temperature. If the initial temperature at the interior points of the bar is given by 2 into 10x minus x square for 0 less than x less than 10. Find the temperature distribution in the bar after time t. இதான் question. A uniform bar of length centimeter through which each flow is insulated at its sides. The ends are kept at zero temperature. If the initial temperature at the interior points of the bar is given by 2 into 10x minus x square between 0 less than x less than 10. Find the temperature distribution in a bar after time t. இதான் நமக்கு கொடுத்திருக்கிற question. என்ன சொல்றாங்கன்னா, ஒரு யூனிஃபார்ம் பார் அதோட லென்த் 10 சென்டிமீட்டர், அதோட ரெண்டு எண்டையும் இன்சுலேட் பண்ணி டெம்பரேச்சர் 0 இருக்கிற மாதிரியே வச்சுருக்குறாங்க. இன்பிட்வீனில் அந்த பாரோட டெம்பரேச்சர் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா, அதாவது 0 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 10ல் எப்படி அது ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா 2 into 10x minus x square இந்த மாதிரி அந்த டெம்பரேச்சர் ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா அட் பர்டிகுலர் டைம் டீயில் அந்த பாரில் இருக்கிற டெம்பரேச்சர் என்னன்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும். இதான் கொஸ்டின். இப்போது இதை எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். நான் இதை ஜென்ரலைஸ்டு ப்ராப்ளமாக எடுத்துக்கிறேன். அப்படின்னா வாட் எவர் லென்த் தே மே கிவ் அதை எல்லுன்னு எடுத்துக்கோங்க. ஸோ லெட் எல் இஸ் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர். இப்போ 10 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு எல்ன்றதுனால இந்த வேல்யூ வரா மாதிரி எல் வரா மாதிரி இந்த ஈக்குவேஷனையும் நான் மாற்றி எழுதணும். அதை எப்படி எழுதுறதுன்றதை நம்ம ப்ரொசீட் பண்ணும்போது பார்ப்போம். முதல்ல இது ஹீட் ஃப்ளோ யூனிஃபார்ம் பார் ராட் அப்படின்னு வந்ததுன்னா 1 dimensional ஹீட் ஈக்குவேஷன். ஸோ ஃபஸ்ட்டு 1 dimensional ஹீட் ஈக்குவேஷன் என்னன்றதை எழுதுவோம். டோ யூ பை டோ டி ஈக்குவல் டு alpha square into dou square u by dou x square. இப்போ இதுக்கு பாசிபிள் சொல்யூஷன் இருக்குது. அது மெத்தட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் செப்பரபிளில் நம்ம கண்டுபிடிக்கலாம். இது ஒரு பார்ஷியல் டெரிவேட்டிவ். ஸோ இதோட பாசிபிள் சொல்யூஷனை நம்ம இதை சால்வ் பண்ணோம்னா u is a function of x and t வரும். ஸோ அதனால் u of x, t equal to a e power px plus b e power minus px into e power alpha square p square t வரும். இது ஒரு சொல்யூஷன். ரெண்டாவது சொல்யூஷன் u of x, t equal to a cos px plus b sin px into e power minus alpha square p square t வரும். இது ரெண்டாவது சொல்யூஷன். மூணாவது u of x, t equal to ax plus bன்னு வரும். இதுதான் சொல்யூஷன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளுடைய ப்ராப்ளத்தை இந்த சொல்யூஷனில் ஒன்று சூட்டபிளாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு நம்ம ப்ரொசீட் பண்ணி சால்வ் பண்ணணும். இப்போ நம்ம ப்ராப்ளத்துக்கான
கண்டிஷன்ஸ் என்னென்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன், the ends are kept at 0 temperature அப்படின்னா u of 0, t. நான் லென்த் எண்ட்ஸ்ன்னா பார் லென்த்தை வந்து நான் எல்லுன்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் 0 அண்ட் எண்டிங் பாயிண்ட்டும் எல் ஆகிடும். அப்போ u of 0, t வந்து 0 for all t greater than or equal to 0 and u of l, t யும் இங்கே 0 for all t greater than or equal to 0. அடுத்தது u of x, 0, அதாவது இனிஷியலாக இந்த டெம்பரேச்சர், இந்த இனிஷியல் டெம்பரேச்சர்னு சொல்லியிருக்காங்க. அதனால் t 0வாக இருக்கும் பொழுது இந்த டெம்பரேச்சர் என்ன கொடுத்துருக்கு, 2 × 10x - x². நான் என்ன சொன்னேன், இதை நம்ம வந்து எல் வந்து 10ன்னு எடுத்துருக்கிறதுனால கணக்கு அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கணும். அப்போ இது எப்படி எழுதிக்கலாம், 2 × lx - x² எழுதிக்கலாம். இப்போது இந்த பவுண்டரி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எழுதின 3 சொல்யூஷன்ஸில் சூட்டபிள் சொல்யூஷன் எதுன்னா u of x, t equal to a cos px plus b sin px into e power minus alpha square p square t. இதான் சூட்டபிள் பவுண்டரி கண்டிஷன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த சொல்யூஷனில் இந்த 3 பவுண்டரி கண்டிஷனை நான் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி a வேல்யூ, p வேல்யூ, b வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஸோ அதை தான் நம்ம இப்போ அடுத்தடுத்த ஸ்டெப்பாக போட போகிறோம். முதல்ல ஒரு பவுண்டரி கண்டிஷனை அப்ளை பண்ணி ஒரு வேல்யூவாக கண்டுபிடிச்சு இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதுதான் கரெக்ட் சொல்யூஷன். இதில் ஃபஸ்ட்டு பவுண்டரி கண்டிஷன் u of 0, t equal to 0. இதை நான் இங்கே அப்ளை பண்ணேன்னா, அதாவது எக்ஸுக்கு பதிலாக 0, டீக்கு பதிலாக t போட்டோம்னா u of 0, t equal to cos 0 1 ஆகிடும். அப்போ ஏன்னு வரும். இங்கே sin 0 0, அப்போ 0 × b 0 ஆகிடும். அப்போ a + 0 ஏன்னு வரும். இன்ட்டு டீக்கு பதிலாக t தான் போடுறோம். அப்போ e power minus alpha square p square t equal to 0. இப்போ ப்ராடக்ட் ஆஃப் 2 term equal to 0ன்னு வருது. நமக்கு தெரியும், 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணி 0 வந்ததுன்னா அட்லீஸ்ட் ஒரு நம்பர் வந்து 0வாக இருக்கணும். அப்படின்னா இங்கே நான் இதை 0வாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா இது 0ன்னா இந்த e power minus alpha square p square t 0 ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். மொத்தமாகவே u of x, t வந்து 0ன்னு வந்துடும். அப்போ எதுக்கு 0 பாசிபிள் இல்லை, e power minus alpha square p square tக்கு 0 பாசிபிள் இல்லை. இந்த 2 நம்பரில் ஈக்குவல் டு 0 வந்துடுச்சுன்னா we get a equal to 0. இப்போது a கண்டுபிடிச்சிட்டோம். ஏவை இதில் போடுவோம். substituting a equal to 0 in equation 1, we get u of x, t equal to 0 போட்டோம்னா b sin px into e power minus alpha square p square t. இப்போ இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். இப்போ இதில் ரெண்டாவது பவுண்டரி கண்டிஷனை அப்ளை பண்ணோம். என்ன பார்த்துருக்கோம், எண்ட் பாயிண்ட்ஸில் 0 டெம்பரேச்சர், இனிஷியல் பாயிண்ட்ஸை ஆல்ரெடி போட்டு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எண்ட் பாயிண்ட்ஸில் போடணும். ஸோ அப்ளையிங் செகண்ட் கண்டிஷன் u of l, t equal to 0 in equation 2. அதாவது எக்ஸுக்கு பதிலாக எல் போடணும். போட்டோம்னா u of l, t equal to b into sin pl into e power minus alpha square p square t equal to 0. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் 3 term equal to 0ன்னு வருது. ப்ராடக்ட் ஆஃப் 3 term equal to 0. ஆல்ரெடி இது 0 இல்லைன்னு பார்த்துட்டோம். அப்போது எய்தர் we get b equal to 0 or sin pl is equal to 0. ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் 0வாக இருக்கணும். இப்போ b 0ன்னு எடுத்துப்போமே. b 0ன்னு எடுத்துகிட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் u of x, t equal to 0ன்னு வந்துடும், which is a trivial solution. அதனால் b not equal to 0. This implies நமக்கு ஒரே ஒரு ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது, sin pl is equal to 0. இப்போது sin pl is equal to 0லேருந்து நம்ம p-யோட வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். பாருங்கள், இந்த பக்கம் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் இருக்குது, இங்கே பக்கம் நம்பர் இருக்குது. we cannot equate. ஸோ அதனால் 0 வர்றதுக்கான ஜென்ரல் சொல்யூஷனை எழுதுவோம். sin n pi equal to 0.
இதை இப்போ எப்படி எழுதிக்கலாம்? sin PL is equal to sin n pi. This implies that PL is equal to n pi. This implies P equal to n pi by L. இப்போ substitute P equal to n pi by L in equation 2. போட்டா we get u of x comma t equal to b into sin n pi x by L. அப்புறம் e power minus alpha square n square pi square t by L square. p க்கு பதிலா n pi by L நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றோம். இப்போ இதுதான் கரெக்ட் சொல்யூஷன். ஞாபகம் வச்சுப்போம். we have 3 conditions. எப்பயுமே லாஸ்ட் கண்டிஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஜென்ரல் சொல்யூஷன் எழுதணும். ஜென்ரல் சொல்யூஷன்னா மீனிங் என்ன? இது ஏதோ ஒரு பாயிண்டில் அதோட டெம்பரேச்சரை நம்ம வந்து இப்படி டிஃபைன் பண்ணியிருக்கலாம். த்ரூ அவுட் த ஸ்ட்ரிங்கில் மொத்தமான எல்லா பாயிண்ட்ஸையும் நான் ஆட் பண்ணணும். therefore the general solution is given by u of x comma t equal to summation n equal to 1 to infinity bn. ஏன்னா இது nth ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்குன்னு வச்சுப்போம். இது nth பாயிண்ட்டுக்கு. ஸோ bn sin n pi x by L e power minus alpha square n square pi square t by L square. இப்போ இதுதான் ஜென்ரல் சொல்யூஷன். இப்போ எனக்கு bn வேல்யூவை கண்டுபிடிச்சிருந்தா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். அதுக்கு தேர்ட் பவுண்டரி கண்டிஷனை நம்ம அப்ளை பண்ணணும். தேர்ட் பவுண்டரி கண்டிஷன் டீக்கு 0 போடணும். u of x comma 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா that is equal to என்ன கொடுத்துருக்கு நமக்கு 2 into இனிஷியல் டெம்பரேச்சர். நம்ம 10 தான் எல்லுன்னு எடுத்துருக்கோம். ஸோ இப்போ 2 into lx minus x square இதை நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா we get u of x comma 0 is equal to summation n equal to 1 to infinity bn sin n pi x by L e power 0 1 ஆகிடும். டீக்கு 0 போட்டோன்னா e power 0 வந்து 1 ஆகிடுச்சு. that is equal to இந்த வேல்யூ. இதை நான் f of xன்னு எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ரேஞ்ச் சைன் சீரீஸ். ஸோ அப்போது இதை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபங்க்ஷனோட ஆஃப் ரேஞ்ச் சைன் சீரீஸை 0 to Lல் ஈக்குவேட் பண்ணோம்னா இந்த பிஎன்னை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு 0 to Lல் ஆஃப் ரேஞ்ச் சைன் சீரீஸ் எஃப் ஆஃப் எக்ஸை கண்டுபிடிச்சோம்னா we get இந்த பிஎன்னும் இந்த பிஎன்னும் தான் ஈக்குவல் ஆகும். ஸோ பிஎன்னுக்கான ஃபார்முலா 2 by L integral 0 to L f of x into sin n pi x by L into dx. இங்கே f of x என்னன்னு பாருங்க 2 into lx minus x square. அப்போ அந்த 2 இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோம்னா we get 4 by L into 0 to L f of x. இந்த டேர்மை எழுதிட்டா மாத்திரம் போதும். lx minus x square into sin n pi x by L into dx. இப்போ இதை பெர்னோலியில் இன்டகிரேட் பண்ணால் we get the solution. நமக்கு தெரியும் ப்ராடக்ட் ஆஃப் 2 டேர்ம் இருந்ததுன்னா ஒரு டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிகிட்டே போகணும், இன்னொன்று இன்டகிரேட் பண்ணிக்கிட்டே போகணும். u is equal to lx minus x square. இப்போ u dash இங்கே இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் we get L minus x ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x. அடுத்தது u டபுள் டேஷ் எல்லை டிஃப்ரென்ஷியேட் பண்ணினா 0 ஆகிடும் மைனஸ் 2x வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணால் 2ன்னு வரும். இப்போ அடுத்தது u ட்ரிபிள் டேஷ் 0. இப்போது the rest of the term we called as dv. இப்போ v1ன்னா இதை இன்டகிரேட் பண்ணணும். இப்போது v1 is equal to என்ன ஃபார்முலா u v1 minus u dash v2. So v1 is equal to integral sin n pi x by L into dx. Integral of sin nx dx is equal to minus cos nx by n. அதாவது x கூட என்ன இருக்கோ அதை டினாமினேட்டரில் எழுதணும். அப்போ எப்படி வரும் minus cos n pi x by L by n pi by Lன்னு வரும். இப்போது அடுத்தது v2 இதை இன்டகிரேட் பண்ணணும். இதை நான் இன்டகிரேட் பண்ணணும்னா we get cos இன்டகிரேட் பண்ணால் sin, இந்த மைனஸ் சைன் அப்படியே இருக்கிறதுனால எழுதிக்கிறேன் மைனஸ் சைன் n pi x by L by ஆல்ரெடி இங்கே n pi by L இருக்குது, இன்னொரு n pi by L வந்துச்சுன்னா n ஸ்கொயர் pi ஸ்கொயர் by L ஸ்கொயர். அடுத்தது v3
இப்போ அகெயின் இதை இன்டகிரேட் பண்ணணும். இன்டகரல் மைனஸ் சைன் n pi x by L by n pi by L the whole square dx is equal to again sin இன்டகிரேட் பண்ணும்பொழுது மைனஸ் காஸ் வரும். ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் ஆகிடும். ஸோ காஸ் n pi x by L by n pi by L the whole cube. இப்போ ஃபார்முலாவில் எழுதுகிறேன் uv1 எப்படி வரும், இந்த 4 by L வெளியே வச்சுக்கிட்டேன். uv1 u இதான் v1 இப்போ தான் இன்டகிரேட் பண்ணி பார்த்தோம். மைனஸ் u dash L minus 2x இன்ட்டு இதை இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் சைன் n pi x by L by n square pi square by L square. இதுக்கு லிமிட் 0 to L வரும் பாருங்கள். அதுக்கு அடுத்தது இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ப்ளஸ் மைனஸ் 2 இன்ட்டு இங்கே இதை இன்டகிரேட் பண்ணோம். காஸ் n pi x by L by n cube pi cube by L cube. அதுக்கு லிமிட் 0 to L. இப்போது இதில் சைன் வரும்பொழுது லிமிட்டை முதல்ல அதுக்கு செக் பண்ணிப்போம். sin n pi எக்ஸ்க்கு பதிலாக L போட்டோம்னா sin n piன்னு வரும். sin n pi வேல்யூ 0. இப்போ 0 into this 0 ஆகிடும். ஸோ அப்பர் லிமிட் 0. Similarly when I substitute sin 0 வும் 0 ஆகிடும். ஸோ அப்பர் அண்ட் லோயர் லிமிட் ஆஃப் திஸ் வேல்யூ பிகம் 0. இப்போ இதுக்கு மாத்திரம் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணலாம். தட் இஸ் ஈக்குவல் டு 4 by L. இங்கே நான் இது லிமிட்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி டினாமினேட்டரில் இருக்கிற டேர்மை சைனோட வெளியெடுத்துறேன். இப்போ மைனஸ் எல் பை என் பையை வெளியெடுத்துட்டா அப்பர் லிமிட் எக்ஸ்க்கு பதிலாக எல் போடணும். எல் ஸ்கொயர் மைனஸ் எல் ஸ்கொயர் 0 ஆகிடும். 0 இன்ட்டு திஸ் 0 மைனஸ் எக்ஸ்க்கு பதிலாக 0 போடுறோம். போட்டோம்னா 0 மைனஸ் 0வும் 0ன்னு வரும். அகெயின் காஸ் 0 1 ஆகிடும். அப்போ 0 இன்ட்டு 1 அகெயின் தட் இஸ் ஆல்சோ 0. ஸோ இது 0 ஆகிடுச்சு. இந்த டேர்ம் ஆல்ரெடி 0ன்னு பார்த்துட்டோம். இப்போ இங்கே மைனஸ் 2L cube by n cube pi cube into அப்பர் லிமிட் போட்டோம்னா காஸ் n pi மைனஸ் லோவர் லிமிட் போட்டோம்னா காஸ் 0. இப்போ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுவோம். இந்த டேர்ம் மொத்தமாகவே 0 ஆகிடுச்சு. இப்போ இந்த 4 by L அப்படியே வச்சுக்கிறேன். இங்கே மைனஸ் 2L cube n cube pi cube into காஸ் n pi வேல்யூ minus 1 power n minus cos 0 value 1. This is equal to minus 8L square n cube pi cube into minus 1 power n minus 1 which is equal to இது எப்படி எழுதிக்கலாம்னு பாருங்கள். minus 8L square by n cube pi cube. இப்போது இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா n ஈவனாக இருந்ததுன்னா இது ப்ளஸ் 1 ஆகிடும். 1 minus 1 0. இப்போ n ஈவனாக இருந்ததுன்னா, n ஆடாக இருந்ததுன்னா இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -1. இப்போ -1 இங்கே ஒரு -1 -2ன்னு வரும். இஃப் n இஸ் ஆட் மல்டிப்ளை பண்ணால் 16L square by n cube pi cube where n is equal to 1 3 5 etc. Therefore the general solution is, இப்போ ஞாபகம் வச்சுக்கணும், Lக்கு பதிலாக நம்ம 10 போடணும். அப்போ இந்த ஜென்ரல் சொல்யூஷனில் எழுதணும்னா summation n is equal to odd number. So 1 3 5 to infinity. bn தான் நம்ம இப்படி கண்டுபிடிச்சிருக்கோம். 16L square. L ஸ்கொயர்னா 100. அப்போது 1600 by n cube pi cube sin n pi x by 10 into e power minus alpha square n square pi square t by Lக்கு பதிலாக 10 போட்டால் 100. இதுதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். இதே மாதிரி மற்ற ப்ராப்ளத்தை பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இப்போது அடுத்தது 13th B question. A square plate is bounded by the lines x is equal to 0, y is equal to 0, x is equal to 20, y is equal to 20 and its faces are insulated. The temperature along with the upper horizontal edge is given by u of x comma 0 is equal to x into 20 minus x for 0 less than x less than 20, while the other three edges are maintained at 0 degrees centigrade. Find the steady state temperature distribution in the plate. Question. A square plate bounded by the lines x is equal to 0, y equal to 0, x equal to 20 and y equal to 20. Its faces are insulated.
the temperature along upper horizontal edges given by u of x comma 20 is equal to x into 20 minus x, 0 less than x less than 20, while other edges are kept at 0 degree centigrade. Find the steady state temperature at any point of the plate. இதான் நமக்கு கொடுத்திருக்கிற question. முதல்ல இந்த கொஸ்டினோட மீனிங் என்னன்றது தெரிஞ்சுப்போம். அப்புறமா இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்றத பார்ப்போம். இவங்க என்ன கொடுத்துருக்குறாங்க? ஒரு ஸ்கொயர் பிளேட். நான் எக்ஸ் ஒய் ஆக்சிஸில் எடுத்துக்கிறேன். எக்ஸோட வேல்யூ 0. அதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸில் ஒய்யோட வேல்யூ இது பேசிக்காக இருக்கிற ஆக்சிஸில் இருக்கிற வேல்யூஸ். இப்போ இந்த கொடுத்துருக்கிற இந்த ஸ்கொயர் பிளேட்டை ட்ரா பண்ணணும். எக்ஸ் 0 ஒய் 0. சப்போஸ் இந்த லைன் வரும். எக்ஸ் 20. சப்போஸ் இந்த பாயிண்ட்டை நான் 20ன்னு எடுத்துட்டேன்னா த்ரூ திஸ் லைன் எக்ஸோட வேல்யூ 20. சிமிலர்லி இந்த பாயிண்ட்டை நான் எடுத்துட்டேன்னா த்ரூ திஸ் லைன் ஒய் வேல்யூ 20. இப்போ இந்த ஸ்கொயர் பிளேட்டில் தான் இந்த அப்பர் ஹரிசாண்டல், இதான் அப்பர் ஹரிசாண்டல் லைன். இதோட டெம்பரேச்சர் எப்படி கொடுத்துருக்கு. மீதி எல்லா இடத்துலையும் இனிஷியலாக டெம்பரேச்சரை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க? 0 டிகிரின்னு வச்சுருக்காங்க. இங்கேயும் 0, இங்கேயும் 0, இங்கேயும். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இந்த இடத்துல டெம்பரேச்சர் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அட் டைம் டீல. இதான் கொடுத்துருக்கிற கொஸ்டின். இப்போ இதை தான் நம்ம போடணும். இது 2 டைமென்ஷன்றதுனால நான் ஹீட் ஈக்குவேஷனில் 2 டைமென்ஷனல் ஹீட் ஈக்குவேஷனை எடுத்துக்கிறேன். ஜென்ரலாக நான் ப்ராப்ளத்தை எப்படி போடுவேன்னா, ஜென்ரல் வேல்யூவுக்கு போட்டு அதுக்கப்புறம் பர்டிகுலர் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுவேன். அதனால் நான் இங்கே கொடுத்துருக்கிற இந்த 20, அந்த 20ஐ எல்லுன்னு எடுத்துக்கிறேன். ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு 20ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிவிட்டு ஃபைனலாக எல்லுக்கு பதிலாக 20 போட போகிறோம். இதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போது 2 டைமென்ஷனல் ஸ்டெடி ஸ்டேட் கார்ட்டீசியன் ஹீட் ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்? டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் யூ பை டோ ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0. இது ஒரு பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இதை சால்வ் பண்ணால் 3 பாசிபிள் சொல்யூஷன்ஸ் வரும். The possible solutions are u of x comma y is equal to a e power px plus b e power minus px into c cos py plus d sin py வரலாம். இல்லைன்னா அடுத்த சொல்யூஷன் u of x comma y is equal to a cos px plus b sin px into c e power minus py, c e power py plus d e power minus py. மூணாவது சொல்யூஷன் u of x comma y is equal to ax plus b into cy plus d. இப்போ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் இந்த 3 பாசிபிள் சொல்யூஷன்ஸ் தான் வரும். இப்போ நம்ம ப்ராப்ளத்துக்கு ஏற்ற மாதிரி 2 டைமென்ஷனல் ஹீட் ஈக்குவேஷன்ஸில் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் கரெக்ட் சொல்யூஷனாக இருக்கும். இப்போ நான் இங்கே இந்த ப்ராப்ளத்துக்கு எது கரெக்ட் சொல்யூஷன்னா, இந்த ஈக்குவேஷன்ஸில் எது கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஈக்குவேஷன் எனக்கு கொடுத்துருக்கிறது எக்ஸ் இன்ட்டு 20 மைனஸ் எக்ஸ். இப்போ எக்ஸில் ஈக்குவேஷன் வந்ததுன்னா இந்த ட்ரிக்னாமெட்ரிக் எக்ஸில் இருக்கிறது சொல்யூஷனாக இருக்கும். அதாவது a cos px plus b sin px into c e power py plus d e power minus py கரெக்ட் சொல்யூஷனாக இருக்கும். சப்போஸ் இந்த ஈக்குவேஷன் yல இருந்ததுன்னா yல இருக்கிற ட்ரிக்னாமெட்ரிக் ஈக்குவேஷன் கரெக்ட் சொல்யூஷனாக இருக்கும். இது கரெக்ட் சொல்யூஷனாக இருக்கும். இப்போ நமக்கு இந்த ப்ராப்ளத்தை பொறுத்தவரையும் இது கரெக்ட் சொல்யூஷன். ஸோ ப்ராப்ளம் போடுறதுக்கு முன்னாடியே எது கரெக்ட் சொல்யூஷன்ஸ் நம்ம எடுத்துட்டோம். இந்த ப்ராப்ளத்துக்கான பவுண்டரி கண்டிஷன்ஸை நம்ம எழுதணும். ஃபஸ்ட்டு இதை நான் கண்டிஷனை எப்படி எழுதுறேன்னா, மொத்தம் 4 கண்டிஷன் இருக்கும். 4 கண்டிஷனில் இந்த கண்டிஷனை ஈஸியாக எழுதுறதுக்கான டெக்னிக் சொல்லி கொடுக்குறேன். எதை ஈக்குவேஷனில் கொடுத்துருக்குறாங்களோ அது கடைசி கண்டிஷன். அதாவது u of x, 20 கொடுத்துருக்கு.
அப்போ அதுதான் லாஸ்ட் கண்டிஷன். இங்கே 20 நம்ம வந்து எப்படி எடுத்துருக்கோம்னா எல்லுன்னு எடுத்துருக்கோம். அதனால் இப்போ எப்படி எழுதிக்கலாம், u of x, l is equal to x இன்ட்டு கொடுத்துருக்கிற ப்ராப்ளம் 20 மைனஸ் எக்ஸு. ஆனால் 20 நம்ம எல்லுன்னு எடுத்ததுனால இது எப்படி எழுதிக்கலாம், எக்ஸ் இன்ட்டு எல் மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். ஸோ இதுதான் கடைசி பவுண்டரி கண்டிஷன். இப்போ மூணாவது பவுண்டரி கண்டிஷன் என்னென்னா இதே எக்ஸுக்கான கண்டிஷனை எழுதணும். அதாவது இங்கே y வேல்யூ வந்து எல்லுன்னு மாறுது. அப்போ y வேல்யூ 0வாக இருக்கும் பொழுது என்னன்னு எழுதணும். இங்கே 4 பவுண்டரி கண்டிஷன். என்ன பவுண்டரி கண்டிஷன், எக்ஸ் 0 எக்ஸ் எல்லில், y 0 y எல்லில். இப்போ y எல்லில் எழுதிட்டோம். இப்போ y 0ல் எழுதணும். இங்கே y ஈக்குவல் டு எல்லில் ஃபோர்த்து கண்டிஷன் எழுதுனதுனால y ஈக்குவல் டு 0 வந்து தேர்ட் கண்டிஷனாக மாறும். அப்போ u ஆஃப் எக்ஸ், 0 டெம்பரேச்சர் அதர் எண்ட்லலாம் 0, அதனால் தட் இஸ் 0. இப்போது செகண்ட், இது ரெண்டும் yக்கான கண்டிஷன், y 0 y l எழுதிட்டோம். அதே மாதிரி இப்போது x 0 x lக்கு எழுதணும். இங்கே u ஆஃப் எல் y ஈக்குவல் டு 0, இது செகண்ட் கண்டிஷன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் u ஆஃப் 0 y ஈக்குவல் டு 0, இதான் பவுண்டரி கண்டிஷன். இந்த பவுண்டரி கண்டிஷனை இப்படி எழுதணும். இப்படி இந்த பவுண்டரி கண்டிஷனை எழுதிட்டோம்னா ப்ராப்ளம் பிகம் ஸோ ஈஸி. ஆல்ரெடி சொல்லிட்டேன், எக்ஸில் வந்ததுன்னா எக்ஸில் நம்ம என்ன சொல்யூஷன் ட்ரிக்னாமெண்ட்ரியில் எழுதணுமோ அதை இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனாக எழுதிக்கணும். எழுதிட்டு சால்வ் பண்ணணும். அப்போ எப்படி எழுதலாம், பேஸ்ட் ஆன் த பவுண்டரி கண்டிஷன் த கரெக்ட் சொல்யூஷன் இஸ் கிவன் பை u ஆஃப் x, y is equal to a cos px plus b sin px into c e power py plus d e power minus py. இப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம எழுதின 4 பவுண்டரி கண்டிஷனை இந்த சொல்யூஷனில் அப்ளை பண்ணி ஏபிசிடி வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம்னா அதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். இப்போது அப்ளை ஃபர்ஸ்ட் பவுண்டரி கண்டிஷன், u ஆஃப் 0, y is equal to 0, இதை 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படி நான் போட்டோம்னா we get u of 0, y is equal to xக்கு பதிலாக 0 போடணும். அப்படி நான் 0 போட்டோம்னா cos 0 1 ஆகிடும். இப்போ 1 into a, ஏன்னு இங்கே வரும். இங்கே sin 0 0, 0 into b 0 ஆகிடும். அப்போ a plus 0 ஏன்னு வரும். ஸோ a into yக்கு பதிலாக y தான் போடணும். அப்போ இந்த ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கலாம். c e power py plus d e power minus py is equal to 0ன்னு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் 2 டேர்ம் ஈக்குவல் டு 0. 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணி 0 வந்ததுன்னா நமக்கு தெரியும் அட்லீஸ்ட் ஒரு நம்பர் மஸ்ட் பி 0. அப்படின்னா இங்கே 2 டேர்மை மல்டிப்ளை பண்ணி 0 வருது. இந்த டேர்ம் 0 ஆகிறதுக்கான பாசிபிள் இல்லை. ஏன்னா இது 0ன்னா மொத்தமாகவே 0 ஆகிடும். அப்படி 0 ஆச்சுன்னா தட்ஸ் ட்ரிவியல் சொல்யூஷன். அதனால் இந்த டேர்ம் 0 ஆகாது. இதில் இருந்தப்போ இதுதான் 0. திஸ் இம்ப்ளைஸ் தட் a ஈக்குவல் டு 0ன்னு வரும். இப்போது ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சிட்டோம் ஒரு பவுண்டரி கண்டிஷனை யூஸ் பண்ணி. இப்போ அதை தூக்கின்னு போய் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போடுவோம். ஸோ சப்ஸ்டிடியூட்டிங் a ஈக்குவல் டு 0 இன் 1 we get என்ன வரும், u of x, y is equal to b sin px, என ஏக்கு 0 போட்டது மொத்த டேர்மும் 0 ஆகிடும், இன்ட்டு c e power py plus d e power minus py. இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் ரெண்டாவது பவுண்டரி கண்டிஷனை அப்ளை பண்ணணும். ஸோ அப்ளை த கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் என்ன, u of l, y equal to 0, இதான் ரெண்டாவது பவுண்டரி கண்டிஷன். இதை செகண்ட் ஈக்குவேஷன்லாம் அப்ளை பண்ணால் we get என்ன பண்ணணும், எக்ஸுக்கு பதிலாக எல், ஒய்க்கு பதிலாக ஒய் சப்ஸ்டியூட் பண்ணணும் இந்த ஈக்குவேஷனில். அப்படி நான் போட்டோம்னா u of l, y is equal to b sin plன்னு வரும், இன்ட்டு c e power py plus d e power minus py, that is equal to 0. இப்போ இங்கே பார்த்தோம்னா ப்ராடக்ட் ஆஃப் 3 டேர்ம் ஈக்குவல் டு 0ன்னு வருது. இப்போ தான் ஆர்கியூ பண்ணணும். அப்போ அட்லீஸ்ட் ஒரு டேர்ம் மஸ்ட் பி ஈக்குவல் டு 0. இது 0 இல்லைன்னு ஆல்ரெடி பார்த்தாச்சு. திஸ் இம்ப்ளைஸ் தட் எய்தர் b ஈக்குவல் டு 0 ஆர் sin pl is equal to 0.
இப்போ ஒன்றொன்னா டிஸ்கஸ் பண்ணுவோம். இப் பி ஜீரோன்னு போடுவோம். இப் பி ஈக்குவல் டு ஜீரோன்னா அகெயின் யூ ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு ஜீரோன்னு வருது, விச் இஸ் அ ட்ரிவியல் சொல்யூஷன். அதனால் பி நாட் ஈக்குவல் டு ஜீரோ. திஸ் இம்ப்ளைஸ் தட் சைன் பிஎல் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு வரும். இப்போ இதிலிருந்து நம்ம வந்து பி வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன், இங்கே நம்பர், யூ கேனாட் ஃபைண்ட் வேல்யூஸ். அப்போது இதுக்கான ஜென்ரல் ட்ரிக்னாமெட்ரிக் சொல்யூஷனை எழுதணும். சைன் என் பை ஆல்வேஸ் ஜீரோ. அதனால் இதை எப்படி எழுதிக்கலாம்? சைன் பிஎல் இஸ் ஈக்குவல் டு சைன் என் பைன்னு எழுதிக்கலாம். திஸ் இம்ப்ளைஸ் தட் பிஎல் இஸ் ஈக்குவல் டு என் பை, ஆர் ஃப்ரம் திஸ் பி இஸ் ஈக்குவல் டு என் பை பை எல்னு எழுதிக்கலாம். இப்போது நான் பி வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ பி ஈக்குவல் டு என் பை பை எல்னு செகண்ட் ஈக்குவேஷனில் நான் சப்ஸ்டியூட் பண்ணால் we get என்ன வரும்? u of x comma y is equal to b into sin n pi x by l into c e power n pi y by l plus d into e power minus n pi y by l அப்படின்னு வரும். இப்போ இதுதான் சொல்யூஷன். இதில் தேர்ட் பவுண்டரி கண்டிஷனை அப்ளை பண்ணணும். ஸோ அப்ளையிங் தேர்ட் பவுண்டரி கண்டிஷன் என்ன வரும்? முதல் ரெண்டு எக்ஸுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பண்ணணும். இப்போ மூணாவதுல ஒய்க்கு பண்ணணும். அதாவது யூ ஆஃப் எக்ஸ் கமா ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ. இதை நான் வந்து தேர்ட் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணால் யூ ஆஃப் எக்ஸ் கமா ஜீரோ இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு சைன் என் பை எக்ஸ் பை எல். எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் தான் எழுதணும், அதனால் அப்படியே வருது. இங்கே ஒய்க்கு பதிலாக ஜீரோ போட்டோம்னா இ பவர் ஜீரோன்னு வந்துடும். இங்கேயும் இ பவர் ஜீரோ. இ பவர் ஜீரோவோட வேல்யூ வந்து 1. அப்போ இங்கே என்ன வரும்? சி ப்ளஸ் இந்த இடத்துல டின்னு வரும். தட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அகெயின் ப்ராடக்ட் ஆஃப் 3 டேர்ம் ஈக்குவல் டு ஜீரோ, பி நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு பார்த்துட்டோம். சைன் என் பை எக்ஸ் பை எல்லும் எல்லா வேல்யூவோட எக்ஸுக்கும் ஜீரோ ஆகாது. therefore this implies that c plus d is equal to 0. this implies that d is equal to minus c. நான் dக்கு பதிலாக என்னன்னு போடலாம்? மைனஸ் சின்னு எழுதலாம். இப்போ இதுதான் கரெக்ட் சொல்யூஷன். இதில் dக்கு பதிலாக மைனஸ் சி போடுறேன். சப்ஸ்டிடியூட்டிங் d equal to minus c in third equation போட்டோம்னா we get, இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். u of x comma y is equal to b into sin n pi x by l. இது எப்படி மாறிடும்? c into e power n pi y by l அப்படியே வரும். இங்கே மைனஸ் c into e power minus n pi y by lன்னு வரும். இப்போ இது ரெண்டுத்துலையும் எதை காமனாக வெளியே எடுத்துக்கலாம்? c-யை காமனாக வெளியே எடுத்துட்டுனா this is equal to bc into sin n pi x by l, இங்கே e power n pi y by l minus e power minus n pi y by l ன்னு வரும். இப்போ இதை ஃபர்தராக எப்படி எழுதலான்னு பாருங்க. this is equal to bc into sin n pi x by l e power x minus e power minus x 2 into sin hx ன்னு எழுதலாம் ஹைபர்போலிக் ஃபங்க்ஷன் ஃபார்முலாவில். அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? 2 into sin h of n pi y by l ன்னு எழுதிக்கலாம். இப்போ இதிலிருந்து இந்த 2bc-யை I can write bn into sin n pi x by l into sin h n pi y by l ன்னு எழுதிக்கலாம். where bn is equal to 2bc. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்? 3 பவுண்டரி கண்டிஷன் அப்ளை பண்ணி we arrive this. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 4th கண்டிஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஜென்ரல் சொல்யூஷன் எழுதணும். ஜென்ரல் சொல்யூஷன் என்னென்னா, இங்கே நம்ம இதை வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு தான் எழுதியிருக்கோம். ஜென்ரலான 0 to Lல் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸுக்கும் எழுதணும். அப்போது இதோட ஜென்ரல் சொல்யூஷன் எப்படி வரும்? u of x comma y is equal to summation n is equal to 1 to infinity bn into sin n pi x by l sin h n pi y by l ன்னு வரும். இதுதான் ஜென்ரல் சொல்யூஷன். இப்போ நான் 4வது பவுண்டரி கண்டிஷனை அப்ளை பண்ணி bn ஓட வேல்யூவை கண்டுபிடிக்கணும்.
எல்லா ப்ராப்ளத்துக்கும் இதுவரையும் சேமாக இருக்கும். 4வது கண்டிஷன் மட்டும்தான் குவெஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறும். சரி, இப்போது அப்ளை 4th பவுண்டரி கண்டிஷன். u of x, l 20 நம்ம எல்லுன்னு எடுத்திருக்கோம். that is equal to x into l minus x in 4. we get u of x, l yக்கு பதிலாக நம்ம l போட்டோம்னா we get summation n is equal to 1 to infinity bn sin n pi x by l into இங்கே yக்கு பதிலாக l போட்டோம்னா sin h n pi வரும். அதுதான் ஃப்ரண்ட்டில் எழுதியிருக்கேன். that is equal to u of x, l ஓட வேல்யூவை நம்ம இங்கே என்ன எழுதியிருக்கோம், x into l minus xன்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஐ வாண்ட் டு ஃபைண்ட் bn வேல்யூ. ஆனால் ரைட் ஹேண்ட் சைடில் அல்ஜிபிரிக் ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ தான் பார்த்தோம், இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் இருந்து ரைட் ஹேண்ட் சைடில் நம்பர் இருந்ததுன்னா முதல்ல அதை ட்ரிக்னாமெட்ரிக்கு மாற்றணும். அப்போது எனக்கு கொடுத்துருக்கிற இந்த வேல்யூவை நான் வந்து ட்ரிக்னாமெட்ரிக்கு மாற்றணும். அப்போ இந்த ஃபங்க்ஷனை ஆஃப் ரேஞ்ச் ஃபோரியர் சைன் சீரீஸாக நான் மாற்றலாம். ஸோ அப்போ பிஎனை கண்டுபிடிக்கிறதுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ், இதை எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹாஃப் ரேஞ்ச் சைன் சீரீஸாக மாற்றி எழுதலாம். ஹாஃப் ரேஞ்சுக்கான ஃபார்முலா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் n ஈக்குவல் டு 1 to infinity bn into sin n pi x by l. இப்போ பார்த்தீங்கன்னா 5th and 6th ஈக்குவேஷன்லேருந்து bn sin n pi is equal to small bn வரும். இதில் bn is equal to formula 2 by l 0 to l f of x into sin n pi x by l into dx. இங்கே நம்ம ஏற்கனவே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க சொன்னேன், எல்லோட வேல்யூ 20. இங்கே பார்த்தீங்கன்னா bn sin n pi h ஓட வேல்யூ தான் bn. ஸோ bn கண்டுபிடிச்சதுக்கப்புறமா இதை 1 by sin h n pi ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ அதை ரெண்டாவது விஷயமா இங்கே ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இந்த எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 20க்கு பதிலாக நம்ம வந்து எல் வச்சுருக்கோம். அப்படி நான் எழுதினோம்னா bn is equal to 2 by l integral 0 to l. இதை நான் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா 20யை எல்லுன்னு lx minus x ஸ்கொயர்னு எழுதிடலாம் இன்ட்டு sin n pi x by l இன்ட்டு dx. நமக்கு தெரியும், இதை இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு பெர்னோலிஸ் ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும். எதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 வருதோ அதை யூன்னு எடுத்துக்கணும். இப்போ யூவை வந்து இங்கே lx மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன். இதை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் யூ டேஷ் தட் இஸ் ஈக்குவல் டு எல், ஏன்னா எக்ஸை பொறுத்து பண்ணால் 1 ஆகிடும், மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை நான் பண்ணால் 2xன்னு வரும். இப்போ அடுத்த டிஃப்ரென்சியேஷன் யூ டபுள் டேஷ் இஸ் ஈக்குவல் டு, இதை பண்ணால் எல்லை பண்ணால் 0, இந்த மைனஸ் சைன் அப்படி எழுதியிருக்கேன், 2xஐ பண்ணால் 2ன்னு வரும். ஸோ 0 minus 2 that is equal to minus 2. Again third derivative கான்ஸ்டன்ட் ஆயிடுச்சு, that will become 0. ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டோம். மீதி இருக்கிற ரெஸ்ட் ஆஃப் த டேர்மை டிவின்னு எடுத்துக்கிட்டு v1 v2 v3 கண்டுபிடிக்கணும். அங்கே u3 u ட்ரிபிள் டேஷ் வரையும் வந்திருக்கிறதுனால அங்கே v3 வரையும் கண்டுபிடிக்கணும். v1 is equal to integral of this integral of sin n pi x by l into dx. நமக்கு தெரியும் integral of sin nx dx is equal to minus cos nx by n. அப்படின்னா மீனிங் என்ன, இங்கே மைனஸ் காஸ் n pi x by l எழுதிட்டு எக்ஸ் கூட என்ன இருக்கோ அதை டினாமினேட்டரில் எழுதணும். இப்போ டினாமினேட்டரில் n pi by lன்னு வரும். இப்போ அகெயின் v2 இதை இன்டகிரேட் பண்ணணும். எழுதணும்னா we get காசை இன்டகிரேட் பண்ணால் அதே மாதிரி தான், இன்டகிரல் ஆஃப் காஸ் nxக்கு sin nx by n. இப்போ இதை நான் இன்டகிரேட் பண்ணுறேன். இதை இன்டகிரேட் பண்ணோம்னா இந்த மைனஸ் சைன் அப்படியே இருக்கும், மைனஸ் சைன் n pi x by l டிவைடட் பை எக்ஸ் கூட என்ன இருக்கோ அது கீழே எழுதணும். ஆல்ரெடி n pi by l இருக்குது, அகெயின் இன்னொரு n pi by l வரும். ஸோ அப்போ இது n pi by l தி ஹோல் ஸ்கொயர்னு எழுதிடலாம். அடுத்தது v3 ஈக்குவல் டு இதை இன்டகிரேட் பண்ணணும். ஸோ இந்த டேர்மை நான் எழுதிக்கிறேன். தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ தான் பார்த்தோம் சைன் இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் வரும் காஸ், அப்போ இங்கே மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ காஸ் n pi x by l பை எக்ஸ் கூட இருக்கிறத எழுதணும், n pi by l வரும். ஆல்ரெடி n pi by l த ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அப்போ இங்கே என்ன மாறிடும்,
n pi by l தி ஹோல் கியூப்னு எழுதுறோம். இப்போது பெர்னோலிஸ் ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும். நமக்கு ஃபார்முலா தெரியும். ஃபார்முலா வந்து integral u dv is u v1 minus u dash v2 plus u double dash v3 etc. இப்படி போகும். இப்போ u v1 அந்த டேர்மை எழுதிடுறேன். வெளியே 2 by l இருக்குது. u இதை தான் வச்சுருக்கோம். v1 இன்டகிரேட் பண்ணது அதை எடுத்து எழுதிட்டேன். மைனஸ் u dash v2. u dashனா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்ம என்ன எழுதணும்? l minus 2xன்னு வருது. அப்புறம் இதை இன்டகிரேட் பண்ணோம். இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் சைன் n pi x by l by n square pi square by l square. இதுக்கு லிமிட் 0 to l. ப்ளஸ் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் 2. அப்புறம் இதை இன்டகிரேட் பண்ணால் ப்ளஸ் காஸ். அப்போ எப்படி எழுதிக்கலாம்? 2 into cos n pi x by l by n cube pi cube by l cube. லிமிட் 0 to l. அவ்வளோதான். இப்போது லிமிட் அப்ளை பண்ணி இதை சால்வ் பண்ணணும். நமக்கு தெரியும் இந்த மாதிரி லிமிட் அப்ளை பண்ணும்பொழுது முதல்ல ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனுக்கு அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுவோம். எஸ்பெஷலி சைன் இருக்கும் பொழுது. இப்போது எக்ஸுக்கு பதிலாக எல் போட்டோம்னா சைன் n பைன்னு வரும். சைன் n பை வேல்யூ 0. அப்போ அப்பர் லிமிட் வந்து இங்கே 0 into anything 0 ஆகிடும். சிமிலர்லி லோயர் லிமிட்டை நான் இங்கே அப்ளை பண்ணால் எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டோம்னா சைன் 0. சைன் 0ஓட வேல்யூ வந்து 0. அப்போது லோயர் லிமிட்டும் 0 ஆகிடும். ஸோ அப்பர் அண்ட் லோயர் லிமிட் இதோட வேல்யூ வந்து 0 போகுது. இப்போ மீதி எல்லாம் காஸ்ட்டில் இருக்கிறதுனால நம்ம லிமிட் அப்ளை பண்ணணும். இந்த வெளியே இந்த 2 by l அப்படியே வச்சுக்கிறேன். இப்போமே லிமிட் அப்ளை பண்ணும்பொழுது ப்ராடக்டில் இருக்கிற மைனஸ் டேர்மையும் டினாமினேட்டரையும் வெளியே எடுத்துருவோம். அப்படி நான் வெளியே எடுத்துட்டா 1 divided by n pi by l. இந்த l மேலே போயிடும். இப்போ மைனஸ் l by n பைன்னு எழுதிக்கலாம். இப்போ அப்பர் லிமிட்டை நான் போட போகிறேன். எக்ஸ்க்கு பதிலாக l போட்டேன்னா எல் ஸ்கொயர் மைனஸ் எல் ஸ்கொயர்னு வரும். தட் இஸ் 0. இப்போ 0 into anything தட் இஸ் 0. அதனால் இங்கே 0ன்னு வந்துடும். மைனஸ் லோயர் லிமிட் எக்ஸ்க்கு பதிலாக 0 போடுறோம். இங்கே 0 போட்டால் இதுவும் 0 ஆகிடும். மைனஸ் இங்கே 0 போட்டால் இதுவும் 0 ஆகிடும். இப்போ 0 into again 0. anything we get 0. ஸோ இது 0ன்னு மாறிடுது. ஆல்ரெடி இந்த டேர்ம் 0ன்னு பார்த்துட்டோம். இங்கே அதே மாதிரி டினாமினேட்டர் டேர்மை வெளியே எடுத்துட்டுனா மைனஸ் 2l cube by n cube pi cube இன்ட்டு அப்பர் லிமிட்டை எக்ஸ்க்கு பதிலாக l போட்டோம்னா எல் கேன்சல் ஆகிடுச்சுன்னா காஸ் n பைன்னு வரும். மைனஸ் லோயர் லிமிட் எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டோம்னா திஸ் இஸ் காஸ் 0. இப்போது இதை ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணோம்னா இது மொத்த டேர்மும் 0 ஆகிடுச்சு. இதுவும் 0 ஆகிடுச்சு. இப்போ இது எப்படி வரும்? 2 by l இன்ட்டு இந்த டேர்ம் மைனஸ் 2l cube by n cube இன்ட்டு pi cube. காஸ் n பையோட வேல்யூ மைனஸ் 1 power n மைனஸ் காஸ் 0 வேல்யூ வந்து 1. இப்போ இதை ஃபர்தராக எப்படி எழுதிக்கலாம்? இந்த எல் கியூப் ஒன்று கேன்சல் ஆகிடுச்சுன்னா மைனஸ் 4l square by n cube pi cube இன்ட்டு மைனஸ் 1 power n மைனஸ் 1ன்னு வரும். இப்போது இந்த டேர்ம் அப்படியே வச்சுக்கிறேன். மைனஸ் 4l square by n cube pi cube. இப்போ இது வந்து 2 வேல்யூ எடுக்கும். ஏன்னா மைனஸ் 1 பவர் என்னன்னு இருக்குது. மைனஸ் 1 பவர் ஈவன் நம்பர் வந்து ப்ளஸ் 1 ஆகிடும். ஏன்னா என்னக்கு என்ன ஈவன் நம்பர் போட்டினாலும் மைனஸ் 1 பவர் ஈவன் நம்பர் தட் வேல்யூ பிகம் ப்ளஸ் 1. அப்போ இது எப்படி மாறிடும்? 1 minus 1. 1 minus 1 வந்து 0. இப்போ 0 இஃப் n இஸ் ஈவன். இதே இஃப் n ஆடாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், மைனஸ் 1 பவர் எனி ஆட் நம்பர் தட் வில் பிகம் மைனஸ் 1. அப்போ மைனஸ் 1 மைனஸ் 1 மைனஸ் 2ன்னு வரும் இஃப் n இஸ் ஆட். ஸோ இப்போ இதிலிருந்து நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம்? திஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் ஈவன் இருக்கும்போது 0 ஆகிடுது. அதனால் அது தேவையில்லை. 8l square by n cube pi cube if n is an odd number. அதாவது 1, 3, 5 etc. இப்போ நான் ஸ்மால் bn வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ கேபிட்டல் bn வந்து 1 by sin h n pi into bnன்னு வரும். ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அதை ஞாபகம் வச்சுக்கணும்னு வேறு சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி எல்லுக்கு பதிலாக 20 போட்டோம்னா இந்த ஜென்ரல் சொல்யூஷன் டைரெக்டாக எழுதிடுறேன். u of x, y is equal to summation n is equal to 135 to infinity. இங்கே என்ன வரும்? முதல்ல 1 by sin h n pi எழுதிடுறேன். இப்போ எல்லுக்கு பதிலாக
20 நான் போடணும். போட்டோம்னா 20 ஸ்கொயர் 400. 400 into 8 3200. அப்போ 3200 by n cube pi cube into sin n pi x by 20 sin h n pi y by 20 வரும். இதுதான் கொடுத்திருக்கிற இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். இதே மாதிரி மற்ற ப்ராப்ளத்தை பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இங்கே நம்ம டீட்டெயில்டாக இந்த கொஸ்டின்ஸை ஃபுல்லாக பார்த்துட்டோம். இதே மாதிரி மற்ற கொஸ்டின்ஸை பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.